வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஹேமலதா ஹரிசுல்தான். இன்றைக்கி நம்ம பப் ஸ்லீவ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப சிம்பிளான மெத்தடில் கேட்குறவங்களுக்கு இப்போ உள்ள ட்ரெண்டிங் மாடலில் எப்படி தைக்கிறதுன்னு சொல்ல போகிறேங்க. ஃபஸ்ட்டு வந்து லைனிங்கில் ஸ்லீவோட மொத்த அளவையும் நம்ம கட் பண்ணி எடுத்திருக்கோம். அந்த அளவுலேருந்து சரி பாதி 2 மடங்காக லைனிங் கிளாத்தில் வந்து ஸ்லீவோட மொத்த அளவுலேருந்து எக்ஸ்ட்ரா ஒரு மடங்கு கிளாத் வர மாதிரி நீல வாக்கில் ஒரே நீளத்தில் கட் பண்ணியிருக்கேன். இதோட அகலம் 6 இன்ச்சு, நீளம் பார்த்திங்கன்னா டபுளாக அப்படியே ஸ்லீவோட அளவுலேருந்து டபுளாக எடுத்திருக்கேன். இப்போது ஸ்லீவ் எந்த அளவுக்கு நமக்கு தேவையோ அதை வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். இது போல் இப்போது நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, 2ஆக மடித்து மார்க் பண்ணியிருக்கோம். அந்த இடத்துல சிசர் கட் போட்டுருங்க. அப்போ நம்ம எங்கே இருந்து ஸ்டார்ட் பண்ணி எங்கே முடிக்கிறது அப்படிங்கிறது நமக்கு அடையாளம் ஆகிடும். பாருங்கள், இப்போ நான் உங்களுக்காக அதை நல்லா வந்து லைன் பண்ணி காட்டுறேன் சாக் பீஸ் வச்சு. பாருங்கள், இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம சிசர் கட் போட்டிருக்கோம். இப்போ நான் அதை அப்படியே உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இங்கேருந்து இந்த இடத்துல ஆரம்பித்து நம்ம இங்கே வந்து முடிக்க போகிறோம். அடுத்த சிசர் கட்டில் ஃப்ளீட் வச்சு முடிக்க போகிறோம். அப்படி ஃப்ளீட் வைக்கிறதுக்கு முன்னாடி சென்டரை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நார்மலாக நம்ம அப்படியே வந்து ஃப்ளீட் வைக்கிறது அப்படின்னா நம்ம ஸ்டார்டிங் ஒரு சிசர் கட்லேருந்து அடுத்த சிசர் கட் வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். அதுக்கு இது வந்து கொஞ்சம் நம்ம வந்து வித்தியாசமாக வைக்கிறதுனால, இப்போ லேட்டஸ்ட்டாக வர மாதிரி வைக்கிறனால இந்த 2 சிசர் கட்டுக்கும் இடையில சென்ட்ரு பகுதி எதுவோ அதைத்தான் நான் இப்போ உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டியிருக்கேன். ஒரு பக்கத்துலேருந்து ஆரம்பித்து அந்த சென்டரில் நிறுத்தி, அடுத்து அதே போல் இன்னொரு சிசர் கட்டில் வந்து ஆரம்பித்து அந்த சென்டரில் கொண்டு வந்து நம்ம நிறுத்த போகிறோம். இது நார்மலாக நீங்கள் ஸ்லீவ் வந்து ஒரு 7 இன்ச்சு வைக்கிறீங்கன்னா ஒரு 2 இன்ச்சு கம்மி பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம இதில் ஜாயிண்ட் பீஸ் கொடுப்போம். ஸோ அதனால் அந்த அளவு சரியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் ஒரு சிசர் கட்லேருந்து அந்த சென்ட்ரு வரைக்கும் ஒரே அளவில் அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணணும். அதே சமயம் நம்ம வந்து ஒரே அளவாக இருக்க மாதிரி அந்த ஃப்ளீட்டை எடுத்து ஒன்று மேலே ஒன்று வச்சு நான் வந்து அதில் ஒரே ஒரு தையல் மட்டும் போட்டுக்கிறேங்க. பிகினர்ஸ்க்கு புரியுங்க, ரொம்ப ஈஸியாக புரியணுன்றக்காண்டி தான் நான் சொல்கிறேன். பாருங்கள், இப்போ நான் ஒரு ஃப்ளீட் எடுத்திருக்கேன். அதே அளவில் அந்த சிசர் கட்லேருந்து சென்ட்ரு பாயிண்ட் நம்ம மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அது வரைக்கும் கொண்டு வந்து நான் அப்படியே நிறுத்திட்டேன். இது பார்த்தா நம்ம விசிறி மடிப்போம் இல்லைங்களா, அது போல் நான் வந்து அப்படியே ஒன்று மேலே ஒன்றா வச்சு ஒரு தையல் போட்டுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் நிறைய டெய்லரிங் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேங்க. பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப நல்லா புரிகிற மாதிரி டிசைன் ப்ளவுஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணி போட்டிருக்கேன். மறக்காமல் பாருங்கள். இப்போது நான் ஒரு பக்கம் முடிச்சிட்டேன். அதை வந்து நம்ம அந்த சைட்லேருந்து சென்டரை பார்க்குற மாதிரி ஃப்ளீட் எடுத்தோம். அடுத்த சைடு ஒரு சிசர் கட் இருக்கும் இல்லைங்களா, அதை ஆப்போசிட் சைடில் நம்ம எடுத்த ஃப்ளீட்டை பார்க்குற மாதிரி ஆப்போசிட்லேருந்து கீழேருந்து அப்படியே மேல் நோக்கி நம்ம வந்து ஒன்று மேலே ஒன்றா ஃப்ளீட்டை வந்து எடுத்து வச்சு அதை தனியாக ஒரு ஸ்டிச் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த பக்கம் ரைட் சைடில் உள்ள ஃப்ளீட்டை ஃபுல்லாக ஒன்று மேலே ஒன்று வச்சு ஒரு தையல் போட்டுட்டோம் சென்டரில் கொண்டு வந்து. அடுத்ததாக லெஃப்ட் சைடில் உள்ள ஃப்ளீட்ஸையும் அதே போல் ஒன்று மேலே ஒன்று வச்சு நம்ம வந்து அதில் தனியாக ஒரு தையல் போட்டுட்டோம். இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். தனித்தனியாக நம்ம 2 சைடில் இருக்க ஸ்லீவும் 2 சைடில் இருக்க ஃப்ளீட்டும் ஒரு ஃப்ளீட்டை பார்க்குற மாதிரி ஆப்போசிட் வர மாதிரி தையல் போட்டோம். இப்போ அடுத்ததாக நம்ம வந்து கீழ்ப்பக்கமாக மொத்தமாக நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து இது போல் நல்லா அமுத்தி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த ஃப்ளீட்டை வந்து ஒன்று மேலே ஒன்று வைக்காமல் கரெக்டாக அந்த ஃப்ளீட் எந்த இடத்துல வருதோ அது போல் இது மாதிரி தள்ளி தள்ளி வச்சு அந்த ஃப்ளீட்டுக்கு எவ்வளோ நம்ம கேப் கொடுத்து ஃப்ளீட் வச்சோமோ அதே அகலத்தில் அதை நல்லா உள்ளே மடிகிற மாதிரி வச்சு தனித்தனியாக கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி தள்ளி வச்சு தையல் போட்டுக்கோங்க. இப்போது அதே போல் இன்னொரு சைட்லேயும் நம்ம கரெக்டாக அந்த ஃப்ளீட் வந்து எந்த அளவு மடித்து வச்சுருக்கோமோ அதே அகலத்தில் வர மாதிரி ஒன்று ஒன்றா அப்படியே விரித்து விட்டு நல்லா எடுத்து விட்டுட்டு இது போல் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம 2 சைட்லேயும் இதே போல் எடுத்து விட்டோம். இது நல்லா பார்க்குறதுக்கு ஒரு விசிறி மாதிரி இருக்குது. நமக்கு நல்லாயிருக்கும். இந்த ஃப்ளீட் போட்டோன்னா ஃப்ளீட் மட்டும் கரெக்டாக வர மாதிரி நேராக வர மாதிரி அந்த சுருக்கம் நல்லா கிடைக்கிற மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. இப்போ லைனிங் எடுத்துக்கோங்க. இந்த விரிவாக இருக்க பக்கம் கீழ்ப்பக்கம் வரணும்னா கீழ்ப்பக்கம் வர மாதிரி வச்சுக்கோங்க. விரிவாக இருக்க மேல் பக்கம் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேல் பக்கம் வந்து லைனிங்கோட ஸ்லீவை வச்சுக்கோங்க. இப்போது நான் வந்து எனக்கு இந்த விரிவாக இருக்க பக்கம் மேலே வரணும். ஸோ நான் வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, அந்த பக்கம் குறுகலாக வர்ற அந்த பகுதியை வச்சு அது மேலே ஓரத்தையல் போட்டுக்கிறேன். ஸ்லீவ் ஜாயின் பண்ணுற இடத்துக்கிட்ட ஓரத்தையல் போடுங்க. இதுவே நீங்கள் விரிவாக வர பக்கம் வந்து கீழே வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்லீவ் ஜாயின் பண்ணுற பக்கம் சுருக்கம் கம்மியாக இருக்க பக்கத்தில் வச்சு தையல் போடுங்க.
நான் சொல்கிறது உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு சைடில் வந்து ஃப்ளீட் வந்து குறுகலாக வர மாதிரியும், ஒரு சைடில் நல்லா விரிவாக வர மாதிரியும் வச்சுருக்கோம். அதில் உங்களுக்கு எந்த பக்கம் வேணுமோ அந்த சைடில் வச்சுட்டு, கீழ் பகுதியில் எந்த சைடில் வச்சிங்கனாலும் ஸ்லீவோட ஜாயிண்ட் பகுதியில் மட்டும் ஒரு தையல் போட்டு 2 பீஸையும் ஒன்றா வச்சு தையல் போட்டுக்கோங்க. இப்போது மேல் பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து லைனிங் கிளாத்தை அப்படியே வச்சு நம்ம தைக்க முடியாது. ஏன்னா நம்ம வந்து சின்ன சின்ன ஃப்ளீட் எடுத்துருக்குறோம். அதனால் அந்த பக்கம் கொஞ்சம் துணி கிராஸாக வரும். ஸோ ஈவனாக வர மாதிரி வச்சு இப்போ நம்ம அது மேலே ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பார்டரை நம்ம கட் பண்ணி ஜாயின் பண்ணிக்க போகிறோம். இப்போ எனக்கு எந்த அளவு பார்ட்ரு தேவையோ அந்த அளவை நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். எனக்கு இவ்வளோ அகலம் இருந்தால் போதும். இது வந்து ஒரு 1 1/4 இன்ச் இருக்குது. இப்போது நம்ம வந்து ஈவனாக கிளாத்தை கட் பண்ணோம் இல்லைங்களா, அது வந்து விலகி போகாமல் இருக்கிறதுக்காக ஒரு தையல் போட்டுக்கலாம். இல்லை நீங்கள் ரொம்ப பிகினராக இருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டே வந்து கிளாத்தை கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே லைனிங் வந்து எந்த இடத்துல இருக்கோ அது மேலே வச்சு ஒரு தையல் போட்டுட்டு அப்புறமா எக்ஸஸாக இருக்க கிளாத்தை நீங்கள் கட் பண்ணிக்கலாங்க. இப்போது இந்த மாதிரி தையல் போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்குது. சுருக்கமெல்லாம் ரொம்ப நீட்டாக கிடச்சிருக்கு. நான் வந்து எனக்கு ஸ்லீவ் ஜாயின் பண்ணுற பகுதியில் விரிவாக வேணுன்றக்காண்டி அந்த மாதிரி வச்சுருக்கேன். இப்போது நம்ம கட் பண்ணி வச்ச பார்ட்ரு பகுதியை ஸ்லீவோட நல்ல பக்கத்து மேலே பார்டரோட நல்ல பக்கம் வர மாதிரி வச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் இப்போ நான் காட்டுற மாதிரி பார்டரை கீழே வச்சு அது மேலே ஸ்லீவை வச்சு மேலே தூக்கி அதை மடிச்சடித்தாலும் சரி. இது 2 வகையில் எப்படி வேணாலும் நம்ம மடித்து தைச்சிக்கலாம். நான் வந்து ஸ்லீவ் மேலே பார்ட்ரு வர மாதிரி வச்சுருக்கேன். வச்சு அதை ஒரு தையல் போட்டு விட்டுக்கோங்க. 2 பார்டரையும் ஸ்லீவையும் ஜாயின் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் இப்போ அப்படி தான் வைக்கிறேன். ஸ்லீவோட நல்ல பக்கமும் பார்டரோட நல்ல பக்கமும் உள்ளே போகிற மாதிரி வெளி பக்கத்தில் அந்த பிசுறு தெரிகிற மாதிரி வச்சு ஒரு தையல் போட்டுக்கிறேன். 1/4 இன்ச் அளவுக்கு போடுங்க, போதும். நம்ம சேனலில் ஈஸியான ப்ளவுஸ் கட்டிங், சிம்பிளான கிராஸ் கட்டிங், நேர் கட்டிங், லைனிங் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்லாம் போட்டிருக்கீங்க. மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. இப்போ நம்ம தையல் போட்டுட்டு நெகத்தை வச்சு நல்லா ஃப்ரெஷ் பண்ணிட்டோம். இப்போது ஸ்லீவோட உள் பக்கத்தில் கரெக்டாக அப்படியே அந்த பார்டரை வந்து மடித்து தைச்சிக்கிறோம். எனக்கு இது கரைப்பகுதின்றதுனால நான் அப்படியே வச்சு தைச்சிக்கிறேன். உங்களுக்கு அந்த பார்டர் இல்லாமல் பிசுறாக இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு, 2வதாக ஒரு மடிப்பு வச்சு அது மேலே ஒரு தையல் போட்டு விடுங்க. பார்க்க சிம்பிளாக இருந்தாலும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்ப பஃப் வச்சு போடாதவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி தைச்சி கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்லீவ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பார்க்க நல்லா இருக்கா அப்படிங்கிறதையும் மறக்காமல் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது டெய்லரிங் டவுட் ஏதாவது இருந்ததுன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பராக நம்ம வந்து இந்த ஸ்லீவை ஃபினிஷ் பண்ணிட்டோம். மறக்காமல் இந்த ஸ்லீவ் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் நன்றி.